மகாநதி சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம காவேரிக்கு விஜய் டீ போட்டு கொண்டு கொடுத்து குடிக்க வச்சுட்ருக்காங்க. அப்போ தாத்தா கால் பண்ணுறாரு. தாத்தாவோட கால் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, என்னங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தாத்தா கேட்குறாரு, என்னப்பா விஜய் எங்கே சேஃப்டியாக இருக்கியா, எங்கே இருக்க அப்படிங்க. வீட்டில் தான் தாத்தா இருக்கேன் அப்படிங்கும். சேஃப்டியாக இருக்கேன் தாத்தா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா கொஞ்ச நாளைக்கு சேஃப்டியாகவே இரு அப்படின்னு சொல்லுவோம். என்ன தாத்தா ஆச்சு, பசுபதி பற்றி தெரிஞ்சிச்சா அப்படிங்கும். இல்லைப்பா அவன் தலைமறைவாக தான் இருக்கான். போலீஸ்காரங்க தான் வீட்டுக்கு எல்லா ஒரு இடம் விடாமல் செக் பண்ணிட்டு போனாங்க. மொபைலே வாங்கி செக் பண்ணாங்க அப்படிங்கும். என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படிங்கும். ஒன்றும் பயப்படாதப்பா, நான் எப்பயும் கையில் வச்சுருந்த மொபைல் தான் வச்சுருந்தேன். உங்ககிட்ட பேசுகிற மொபைல் நான் இங்கே கையில் வைக்கல, அதனால் வாங்கி செக் பண்ணிவிட்டு சொன்னாங்க. விஜய் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, ஒழுங்காக சொல்லுங்கள், இல்லைன்னா பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி மிரட்டினாங்கப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. அதுக்கு விஜய் என்ன தாத்தா பேசாமல் நான் ஸ்டேஷனுக்கே போயிடவா தாத்தா அப்படிங்கும். போய் என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு சொல்லவும், இந்த மாதிரி பசுபதி தான் வெண்ணிலாவை தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்லலாம்ப்பா அப்படிங்கும். அதுக்கு ஆதாரம் கேட்பாங்கல்லப்பா, என்னப்பா பண்ணுவேன். இப்போ ஃபுல்லாக கேஸை ஓ மேலே தான் திருப்பியிருக்காங்க. அது கேஸ் ஆதாரம் கரெக்டாக இது பண்ணி போட்டிருக்காங்கப்பா, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. வெண்ணிலா மாடியிலேருந்து குதிக்கும்போது நீ அங்கே இருந்த மாதிரி கொடுத்து கேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால உன்னால் ஒன்றுமே இப்போ பண்ணவும் முடியாது. நீ எதுனா சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ வெண்ணிலாவே உயிர் பொழைச்சி சொன்னால் தான் ஒன்று நம்புவாங்களா தாத்தா அப்படியும். ஆமாப்பா வெண்ணிலா சொன்னாதான் நம்புவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பசுபதி வாயாலேருந்து உண்மையை சொல்லணும். அவனும் சொல்கிற மாதிரி தெரியல, அவனும் ஆளை காணாங்கிட்டு அவனும் தலைமுறை வாங்கிட்டான். அதனால நீயும் கொஞ்சம் சேஃப்டியாகவே இரு, பார்த்துக்கலாம், கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இரு, நம்ம பார்த்துக்கலாம். வெண்ணிலா உயிர் பொழைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சேஃப்டியாக இரு நான் வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. காவேரி கேட்குறாங்க, என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த மாதிரி போலீஸ்காரங்க வந்தாங்க அப்படின்னு வெண்ணிலா உண்மையை சொன்னால் தான் நான் இந்த இதுலேருந்து பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்குமேனு. ஆமாம் விஜய், வெண்ணிலா உயிர் பொழைச்சி சொல்கிற வரைக்கும் நீங்களும் கொஞ்சம் சேஃப்டியாகவே இருங்க விஜய், பொறுமையாக இருங்க விஜய் அப்படிங்கிறாங்க. ஓகே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே குமரனோட அம்மாவும் வெளியே போயிருக்க. குமரன் அவங்க அம்மா வெளியே ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் சாப்பிட விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா எதுக்கு திடீர்னு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா குமரா அப்படிங்கும். சும்மாதாம்மா நீ சாப்பிடுமா, சூப்பை குடிச்சு பாருமா அப்படிங்கிறாங்க. குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா, இது நாள் வரைக்கும் நான் இதெல்லாம் குடிச்சதே இல்லை அப்படிங்கும். ஆமாம் உனக்கு பிடிச்சது பூராமே நம்ம ஊரில் விற்கிற வெங்காய பக்கோடாவும் உளுந்த வடையும் தானம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு காராச்சேவும் தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படிங்கும். மறந்துட்டியோன்னு நினச்சேன் அப்படிங்கும். ஏமா அப்படி பேசுகிற, இதெல்லாம் போய் யாராவது மறப்பாங்களா, இல்லை மறக்கத்தான் முடியுமா, ஏமா அப்படி பேசுகிற அப்படிங்கும். ஆமாம் இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து அம்மாவோட ஞாபகமே இல்லாமல் தானே இருக்க அப்படிங்கும். ஏமா அப்படி பேசுகிற, நீ பேசுனதெல்லாம் அத்தை காதில் விழுந்திருக்கும் தெரியுமா அப்படிங்கும். விழுந்துட்டு போகுதுரா, எதுக்குள்ள அப்படி மாமியாளுக்கு பயப்படுற அப்படின்னு கேட்கம்மா. பயப்படலாமா, ஒரு மரியாதை தாம்மா, இது என் குடும்பம் மாதிரி தானம்மா நான் பார்த்துட்ருக்கேன், எதுக்குமா இப்படி பண்ணுற, தயவு செஞ்சு இனிமேல் அப்படிலாம் பேசாதம்மா. இவ்வளோ தூரம் நான் மாறி இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பூராமே கங்கா தானம்மா காரணம். அதனால நீ எதுவும் அவங்கள பற்றி பேசாத, தயவு செஞ்சு சொன்னால் கேளு, இது ஏன் குடும்பம், நான் தானே பார்க்கணும். மாமா இருக்கிற வரையும் மாமா நம்மளை பார்த்தாரா இல்லையா, அப்பா இறந்ததுக்கப்புறம் மாமா துணை இல்லாமல் நீ என்னை வளர்த்துருக்க முடியுமா அப்படிங்க. எல்லாம் செஞ்சாங்கடா, செய்யலைன்னு சொல்லலை, ஆனால் சொல்கிற வேலையை தானே சொல்லணும். இப்படி ஒரு இளிச்சவாயம் கிடச்சிட்டாங்கிறதுக்கோசரம் இவ்வளோ வேலையை சொல்லக்கூடாதுல்ல அப்படிங்க. அதெல்லாம் செய்யும்போது அப்போ என் மனசு என்னடா நம்ம பிள்ளைக்கு மரியாதை இல்லையேன்னு எனக்கும் கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி குமரனோட அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா எனக்கு தெரியுதுமா, இருந்தாலும் இது என் குடும்பம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் மருமகனாக இருக்கணும்னு நான் நினைக்கல. ஒரு மகனாக இருக்கிறப்ப எல்லாம் என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் நீ அதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்காத, இனிமேல் எதுவும் பேசாதம்மா அப்படிங்கும். சரி அப்போனா என்னை ஊருக்கு அனுப்பி விட்றா அப்படின்னு சொல்லி குமரனோட அம்மா சொல்கிறாங்க. நீ பார்த்தியா இப்போ இப்படி தான் நீ பேசுகிறதேன்னு, ஏட்டி பிட்டிக்கு பேசாதம்மா, சொன்னால் கேளு, நீ எங்கள் கூடயே இரு. நீ இவ்வளோ தூரம் இங்கே பார்த்தியா, நான் உன்னை வெளியெல்லாம் கூட்டிகிட்டு இது நாள் வரைக்கும் நான் அந்த மாதிரி வாங்கி கொடுத்ததில்ல. இப்போல்லாம் நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக எவ்வளோ தான் இருக்கேன் அப்படின்னா, எல்லாம் 4 இடத்துக்கு போகிறேன் வர்றேன், எல்லாம் துணிஞ்சு செய்கிறேன்னா அதுக்கு பூரா காரணம் யார், கங்கா தானே. அப்படி இருக்க போய் நீ எதுக்குமா அப்படி பேசுகிற அப்படிங்கும். சரிடா இனிமேல் நான் எதுவும் பேசலை, நான் இன்னும் எப்படி இருக்கணுமோ நான் அப்படி இருந்துக்கிறேன் அப்படிங்கும். சரிம்மா இப்போ முதல் சாப்பிடு அப்படின்ட்டு சாப்பிட விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே காவேரி உட்காந்துருக்காங்க. அப்போ கங்கா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணவுமேனு நம்ம காவேரி சொல்கிறாங்க, என்னக்காச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னக்கா அப்படின்னு, என்னடி இப்போ எப்படி இருக்கு, நல்லா இருக்கா காவேரி அப்படிங்கும். நல்லா இருக்குக்கா, இப்போ கொஞ்சம் மறைஞ்சு வர்ற மாதிரி இருக்கா அப்படிங்கும். கொஞ்சம் கொஞ்சம் சரியாகுதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம்
அத்தை தான் உன்னை நேரில் பார்க்கணும் போல இருக்குது, ஆனால் அத்தை தாண்டி விடவே மாட்டேங்குது, ஏதாவது ஒன்று சொல்லி வம்புழுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும். அக்கா அத்தை வந்து சொல்கிறதெல்லாம் சரிதானக்கா, குழந்தை விஷயத்தில் அக்கா எவ்வளோ அத்தை பாவம்க்கா, அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தானே சொல்கிறாங்க, வேற எதுக்காக உனக்கு சொல்கிறாங்க, ரொம்ப அக்கறையாக தான் இருக்குது குழந்தை விஷயத்தில் அப்படி, நீ அதெல்லாம் எதுவும் நினச்சிக்காத. ஆமாம் போ காவேரி அங்கிட்டு, அத்தை ஏதாவது ஒன்று சொல்லி இப்படியே பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. பாவம் குமரன் மாமாவும் 2 சைடு எந்த சைடு பேச முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ பாவம் இல்லையா அப்படிங்கவும், என்னக்கா சொல்லுச்சு அப்படிங்கவும், அம்மா மறுபடியும் வந்து ஊருக்கு போகணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கவும், அம்மா வேற எதுக்கு தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோ தெரியலை அப்படிங்கவும், என் அம்மாலாம் பேசாமல் தாண்டி இருந்துச்சு, இந்த அத்தை தான் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கும் போல இருக்கு அப்படின்னும், அக்கா நீ ஒன்றும் இது பண்ணாத, அத்தை வந்து என்ன மற்ற விஷயத்தில் எப்படி, ஆனால் குழந்தை விஷயத்துலலாம் அக்கறையாக தான் இருக்குது, அதனால நீ கொஞ்சம் மூஞ்சி இது பண்ணாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. சரி காவேரி, உனக்கு எதாவது வேணும்னா சொல்லு, மாமா வெளியே போயிருக்காரு வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படிங்குமேனு காவேரி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. எனக்கு அதுதான் எனக்கு வேணுங்கிறத பூரா என் மாமா வாங்கிட்டு வந்துடுறாரு, அப்புறம் எதுக்கு நான் யார்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு, நான் நினைக்காத கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஏ காவேரி அப்படிங்கும், இல்லைக்கா வேணும்னா சொல்கிறேன், நான் மாமாட்ட சொல்கிறேன் வாங்கிட்டு வரட்டும் அப்படியே, சரி நீ போய் படுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சார் நீயும் ரெஸ்ட் எடு காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து விஜய் கேட்குறாரு, என்னாச்சு காவேரி அப்படிங்கவும், என்ன சொன்னாங்க அப்படிங்கவும், மாமா வெளியே போயிருக்காரா, ஏதாவது வேணும்னா சொல்லு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுச்சு அப்படின்னும், இங்கேயும் ஒரு மாமா இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லவுமே, இதெல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும், அதான் கங்காவுக்கு தெரியும்ல சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்கவும், தெரியுங்க இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காவேரி நீ இப்போ இரு, நான் போய் உனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கங்கா வந்து ஃபோனில் ஒரு வீடியோ பார்க்குறாங்க, அம்மா போட்டால் குழந்தைக்கு எதுவும் பாதிக்குமா இல்லையான்னு ஒரு வீடியோ பார்த்துட்ருக்காங்க. அதில் வந்து அம்மா போட்டப்போ குழந்தை வந்து இறந்துருச்சு, பிறந்து கொஞ்ச நாளே இறந்துருச்சுன்னு சொல்லவுமே காவேரிக்கு வந்து ரொம்ப பயம் வச்சு அழுகுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க. ஐயோ நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதோ, இல்லை என் குழந்தை எதுக்கும் ஆகாதுன்னு சொல்லி கத்துறாங்க. உடனே விஜய் ஓடி வந்து என்னாச்சு காவேரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும்,